Hi students. So இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா plain and partially polarized light. அது ரெண்டா பிரிக்கிறேன். plain polarized light, partially polarized light. plain polarized light அப்படின்னா fully polarized. 100% unpolarized light. So இந்த டயகிராம் வந்து நம்ம லாஸ்ட் டாபிக்ல பார்த்த அதே டயகிராம். இந்த பார்ட்டுக்கு இந்த டயகிராம் கிடையாது, பட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இந்த டயகிராம் அப்படியே வச்சிருக்கேன் இல்லையா? சோ அப்போ ஒரு unpolarized light இதோட இன்டென்சிட்டி ஸ்ட்ரெngth வந்து I அப்படினு எடுத்துக்கிறேன். அதாவது 100%. இது ஃபுல்லா வந்து என்ன ஆகுது? போலரைஸ்ட் ஆகுது. அப்படினா அந்த லைட்டுக்கு பேர் வந்து plain polarized light. I mean fully polarized. Okay? Yes. The next partially polarized அப்படினா என்ன அர்த்தம் அப்படி தெரியுமா? சோ அது வந்து fully polarized ஆகல. சோ எதை வச்சு நம்ம fully polarized ஆயிடுச்சு இல்ல partially polarized ஆயிருச்சு அப்படிங்கறத வந்து நம்ம தெரிஞ்சுப்போம் அப்படினா see இங்க ஒரு unpolarized light. சோ இது வந்து polarizer, லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன் இல்லையா? polarizer. சோ இது எதனால செஞ்சிருப்பேன் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருந்தேன். அப்ப இதுல வரக்கூடியல இந்த இங்க விண்டோ, அதாவது இந்த ஓபன் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் இந்த நீடில் எல்லாமே குயினைன் ஹைட்ரோசல்ஃபேட் மெட்டீரியல். சோ இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி ஹரிசாண்டலா வரக்கூடிய லைட் பீம் என்ன பண்ணிரும்? ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிரும், பிடிச்சிரும், விட்டுறாது அந்த பக்கம். இந்த மாதிரி பேரலலா வரக்கூடியது, இந்த ஆக்சிஸ்ல வரக்கூடியதை மட்டும் வெளியே விடும் இல்லையா அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்ப வெளியே வருது போலரைஸ் லைட். அப்ப என்ன பண்றேன்? இந்த இடத்துல இதே மாதிரி ஒரு போலரைசரா பிளேஸ் பண்றேன் அப்படின்னா இது ஒரு பிளாஸ்டிக் டிரான்ஸ்பேரண்ட் பிளாஸ்டிக் ஷீட், அதுக்கு மேல இன்னொரு டிரான்ஸ்பேரண்ட் பிளாஸ்டிக் ஷீட், அதுல இதே மாதிரி needle shape what quinine iodosulfate material act as what polarizer. the same polarizer தான் இங்க தான் ஆக்ட் பண்ணுது, அனலைசர் ஆக்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஓகே, சோ லாஸ்ட் டாபிக்ல பாத்திருப்போம் polarizer and analyzer. சோ அத எடுத்து நீங்க பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்திருப்பேன். ஓகே சரி, சோ இது வந்து என்னது? the same polarizer P2 ன்னு எடுத்துக்கிறேன். பட் இதோட வேலை இப்ப இங்க என்ன அப்படின்னா அனலைஸ் பண்றது. அனலைசர் உண்மையிலே இந்த போலரைசர் இந்த லைட்டை இங்க போலரைஸ் பண்ணிச்சா? இங்க வந்த லைட் போலரைஸ் லைட்டா இல்லையா? அப்ப 100% இன்டென்சிட்டி இருந்துச்சுன்னா ஃபுல்லி போலரைஸ்ட் ஆகுது அப்படின்னா நல்லா பாத்துக்கணும். இங்கே வரக்கூடிய லைட்ல வந்து ஹரிசாண்டல் காம்பனன்ட் இருக்கும், வெர்டிகலும் இருக்கும். ஹரிசாண்டல் ஃபுல்லா இந்த இடத்துல பிளாக் ஆயிடும், இந்த இடத்துல தடுத்துரும். இந்த வெர்டிகல் மட்டும் வெளியே வரும். அப்ப 50% இந்த இடத்துல அப்சர்வ் ஆகுது, ரிமைனிங் 50% வெளியே வருது. அப்ப போலரைஸ் லைட் வந்து இங்க I/2, இங்க I ஆயிருச்சுன்னா அதுல பாதி I/2 ஆயிருக்கு. ஓகே, அப்படி இங்க வெளியே வருது இல்லையா? இப்ப இது ரெண்டு எப்படி இருக்கு? பேரலலா இருக்கா? அப்ப பேரலல் என்னத்தோம்? θ is equal to 0 degree. அப்ப இங்க வெளியே வரக்கூடிய லைட் இதே மாதிரி மாறாம இருந்துச்சு அப்படின்னா the same strength இருக்குன்னு அர்த்தம். இன்டென்சிட்டி இதே I/2 இருக்கணும். 50% இருந்துச்சுன்னா இந்த லைட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா plain polarized light. சோ plain polarized light இன்னொரு ரீசன் இருக்கு. எப்படின்னா இத நான் என்ன பண்றேன்? ரொட்டேட் பண்றேன். இத ரொட்டேட் பண்ணும்போது நல்லா பாத்துக்கணும், 0 டிகிரில இருக்கு. இத நான் ரொட்டேட் பண்ண இந்த டைரக்ஷன் சரி, இந்த டைரக்ஷன் ரொட்டேட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா 90 ரீச் பண்ணும்போது இங்க எந்த லைட்டும் தெரியாது. ஏன் தெரியுமா? ஏற்கனவே சொன்னேன், திருப்பி நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். எதனால அப்படின்னா இது 90 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது இப்படி இருக்கிற நீடில்ஸ் எல்லாமே இந்த மாதிரி மாறிடும், இந்த மாதிரி. அப்ப 0 to 90 இல்லையா? 90 டிகிரி வரும்போது இந்த மாதிரி ஆயிரும். அப்ப இந்த கேப் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா ஹரிசாண்டலா இருக்கு. இதானா போலரைஸ்ட் லைட் எப்படி இருக்கு? வெர்டிகலா இருக்கு. அப்ப இது இப்படி வந்து இந்த கேப் வழியா வெளியே வர முடியாது. இங்க என்ன ஆயிரும் அப்படின்னா தடுத்துரும். அப்ப இங்க என்ன இருக்காது? எந்தவித லைட்டும் இருக்காது. அப்ப இன்டென்சிட்டி I equal to 0. இப்படி இருந்துச்சுன்னா இந்த லைட்டை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா plain polarized. இல்லையா? plain polarizedனா if the analyzer is rotated through what 90 degree, அதாவது 0 டிகிரில இருந்து 90 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது the intensity of the polarized light என்ன ஆகுது? மேக்ஸிமத்துல இருந்து 0க்கு வந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த லைட் plain polarized light. கிராஃப் போட்டுருப்போம் பாருங்க, கிராஃப் இந்த மாதிரி இருக்கும். இது x axis, இது y axis. x axis வந்து ஆங்கிள், y axis ல இன்டென்சிட்டி I இல்லையா? ஸ்டார்டிங்ல இந்த ஆங்கிள் என்னது? 0. ஓகே, 0, 90, 180, 270, திருப்பி இது வேணா தீட்டா இல்லையா? சோ இது வேணா 360. ஒரு 90 எங்கே போட்டிருக்கேன். ஸ்டார்டிங்ல ரெண்டு பேரலலா இருக்கும்போது இங்க லைட் மேக்ஸிமம் சொன்னேன். அப்ப மேக்ஸிமத்துல இருக்கு. இங்க இருந்து ஃபர்ஸ்ட் இங்க தான் கிராஃப் மேக்ஸிமம். சரியா?
திருப்பி இந்த 0 டிகிரில என்ன பண்றேன் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது மேக்ஸிமத்துல இருந்து 90 ரீச் பண்ணும்போது 0. எப்ப 90 டிகிரி ரீச் பண்ணுதோ அப்ப இன்டென்சிட்டி வேல்யூ என்னது 0. திருப்பி என்ன பண்றேன் இப்ப இது 90ல இருக்கு திருப்பி இத ரொட்டேட் பண்றேன் அப்ப 0ல இருந்து திருப்பி 180 வரும்போது மேக்ஸிமம் அடுத்த 90 இப்படியே போய் 180 எங்க இந்த இடத்துல வரும் 180ல மேக்ஸிமம் திருப்பி 90க்கு அப்படியே குறையும் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சோ இப்படி இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிளெயின் போலரைஸ்ட் லைட். சரி ஓகே சரி திருப்பி வந்து இதுவும் பேரலல் வச்சிருக்கேன் அப்ப மேக்ஸிமம் லைட் திருப்பி 90 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது இந்த மாதிரி வரும். அப்ப வெளியே வரக்கூடிய லைட்டோட இன்டென்சிட்டி நாட் ஈக்குவல் டு 0. கொஞ்சம் ஏதாவது இங்க வந்துச்சு அப்படின்னா லைட்டா வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் வெளியே வந்து லைட் வருது அப்ப இன்டென்சிட்டி மினிமம் ஆனா 0 ஆகல. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த லைட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பார்ஷியலி போலரைஸ்ட் லைட்னு சொல்லுவாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா இந்த இருக்கு இல்லையா இதுல இருந்து வெளியே வந்த லைட் இந்த மாதிரி இல்லாம இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுல ஒரு டாட் எக்ஸ்ட்ரா இருந்திருக்கும். அப்ப ஏதாவது ஒரு பார்ட் என்ன ஆகல போலரைஸ்ட் ஆகாம வெளியே வந்திருக்கு. ஓகேவா அப்ப என்ன ஆகாது இங்க வெளியே வரும்போது இந்த டாட் வெளியே தெரிஞ்சிடும். புரியுதா அப்ப என்ன ஆகல 90 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது வெளியே வரக்கூடிய அந்த லைட்டோட இன்டென்சிட்டி 0 ஆகாது ஆனா மினிமம் ஆகும் இல்லையா. அப்ப அது கிராஃப் எப்படி போடுவீங்க இதே மாதிரி தான் தீட்டா இங்க இன்டென்சிட்டி ஸ்டார்டிங்ல 0 ஒரு 90 180 டிகிரி 270 360 ஸ்டார்டிங்ல மேக்ஸிமத்துல தான் இருக்கும் மேக்ஸிமம். ஆனா 90 ரீச் பண்ணும்போது கண்டிப்பா அது 0ல வராதுன்னு சொன்னேன் இல்லையா. சம் ஆஃப் த இது வந்து என்ன ஆகுது இதுல இருந்து எஸ்கேப் ஆகி வெளியே வந்துருது போலரைஸ்ட் ஆகாம கரெக்டா. அப்ப என்ன ஆகுதுன்னா 90ல ரீச் பண்ணாது 90 டிகிரில 0 கொஞ்சம் மேல இருக்கும் இந்த இடத்துல இருக்கும். அப்ப இது மினிமம் இந்த பாயிண்ட் என்னது இன்டென்சிட்டி மினிமம். அப்ப இந்த மாதிரி இருக்கும் திருப்பி இந்த மாதிரி போகும் இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேவா சோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கறது என்ன சொல்றோம் அப்படின்னா பார்ஷியலி போலரைஸ்ட் லைட் அப்படின்னு சொல்றோம். பார்ஷியலி போலரைஸ்ட் லைட். ஓகே அது காரணம் இங்க சில இடங்கள்ல வந்து என்ன ஆகுது லைட் வந்து போலரைஸ்ட் ஆகாம சில ஆக்சிஸ்ல வந்து எஸ்கேப் ஆகி வருது. இந்த டாட் வந்திருக்க கூடாது ஃபுல்லி போலரைஸ்ட் ஆனா இந்த டாட் இல்லையா இப்படி இருக்கிற ஒரு காம்போனன்ட் இப்படி இருக்கிற ஒரு காம்போனன்ட் இல்லையா இப்படி வரும்போது இந்த கேப் வழியா வரும்போது இது மட்டும் தான் இந்த கேப் வழியா வெளியே வரணும் அப்பதான் ஃபுல்லி போலரைஸ்டு. ஆனா இந்த டாட்ல வந்து இந்த மாதிரி நிறைய இருக்கும் இல்லையா இந்த மாதிரி நிறைய இருக்கும் 1 2 3 4 இந்த மாதிரி இருக்கும். அதுல ஏதாவது 1 or 2 எஸ்கேப் ஆகி வெளியே வரும். அப்ப அதை 90 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது அந்த போலரைஸ் ஆகாத லைட் பீம் இங்க தெரியும். அதான் மினிமத்துக்கு வரதுக்கு ரீசன். அப்படி மினிமம் வந்துச்சு அப்படின்னா அது பார்ஷியலி போலரைஸ்ட் லைட். ஓகேவா சோ இது ஒரு முக்கியமான டாபிக். சோ அந்த பார்ஷியலி போலரைஸ்ட பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமத்துல இருந்து மினிமம் திருப்பி மினிமம் டு மேக்ஸிமம் மேக்ஸிமம் டு மினிமம் இந்த மாதிரி ஃபுல்லி போலரைஸ்ட் ஐ மீன் பிளைன் போலரைஸ்ட்னா மேக்ஸிமம் டு 0 0 டு மேக்ஸிமம் மேக்ஸிமம் டு 0 இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். சோ ஒரு முக்கியமான டாபிக் நல்ல தெளிவா பாருங்க. இந்த டயக்ராம் நீங்க போடாட்டாலும் பிரச்சனை இல்லை கிடையாது புக்ல வந்து முன்னாடி உள்ள டாபிக்ல தான் இருக்கு. இந்த கிராஃப் வந்து போட்டுக்கோங்க. ஓகேவா தேங்க்யூ.